அறிவு இருக்கா? எத்தனை தடவை பாடம் நடத்துறது, சொல்லும் போது நல்லா கேட்டுக்கிறது, அப்புறம் எல்லாத்தையும் கோட்டை விட்டுடுறது. சும்மா என்னை குறை சொல்லிட்டு இருக்காத. இப்ப நான் என்ன செஞ்சிட்டேன்? நீ சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் நடிச்சேன். நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சியா? நானே புள்ள பூச்ச மடியில கட்டிட்ட மாதிரி இந்த பவுடரை என்ன பக்கத்துல வச்சுட்டு உங்க அப்பா கிட்ட இப்ப மாட்டோம் அப்பா மாட்டோம் தத்தளிச்சிட்டு இருந்தேன். நான் எப்படியெல்லாம் நைஸா பேசி தாஜா பண்ணி உங்க அப்பா ஓகேன்னு சொல்ற நேரத்துல முறைக்கிற முறுக்கிற வீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்ற. ஏமா கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல படிச்ச பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்டேன். நான் முறைக்கிறேன் முறுக்கிக்கிறேன் சொல்லிட்டு இப்ப நீ முறுக்கிக்கிட்டா எப்படி? இந்தா. என்னது? கோயம்புத்தூர்ல இருந்து என் ஃப்ரெண்ட் கௌரி எழுதின லெட்டர். நீ தான் படிச்சல, சொல்லு. என்னோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. உனக்கும் ஆனந்துக்கும் எப்போ கல்யாணம்? இதுக்கு மேலேயும் தள்ளி போடாதீங்க. வீட்டில் ஒத்துக்கலைன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நேரில் போய் நில்லுங்க. அவங்க ஒத்துக்காம எங்கே போவாங்கன்னு எழுதியிருக்கா. அவ சொல்கிற மாதிரி பண்ணுறதா இருந்தா 6 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்லேயே கல்யாணம் பண்ணி இந்நேரம் குழந்தை குட்டியோடு வாழ்ந்துட்டு இருக்கலாம். எங்கள் வீட்டு சம்மதத்தோடு பண்ணணும் தானே. தமிழ்நாட்டிலேருந்து உங்களை வர வச்சு இந்த போராட்டம். எங்க வீட்டில் வந்து தங்க போறது மட்டும் பெருசு இல்லை, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நடந்துக்கங்க. எல்லாம் தானா நடக்கும். எங்க ஊர்ல ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணல வெட்டு குத்து வரைக்கும் போயிடும். நான் வேற ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்திருக்கேன். மத மொழியெல்லாம் கூட வேற. எனக்கு ஏதாவதுன்னு கூட நான் கவலைப்பட மாட்டேன். என்னால உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சத்தியமா நான் தாங்கிக்க முடியாது. இது பாரு, நாம எங்க நின்று பேசிட்டு இருக்கோம் தெரியுமா? ஜாலியன் வாலாபாக் போராட்டத்துல வெள்ளைக்காரங்களை எதிர்த்து இங்க கூட்டினதுனால நம்ம அப்பாவி ஜனங்க 2300 பேரை ஜெனரல் டயர் அநியாயமா சுட்டு கொண்டானே. அவங்க எல்லாரோட ஜாதி மத ரத்தமும் ஒன்னா கலந்து இந்த புண்ணிய பூமியில நின்று பேசிட்டு இருக்கோம். இந்த கிணத்தை பாரு. இந்த கிணத்துல தான் 136 பேர் தப்பிக்க வர வழி இல்லாம ஓடி விழுந்து செத்தாங்க. இப்படிப்பட்ட இடத்துல இருந்து சொல்றேன், நீ ஏன் ஜாதி மதம் மனசு குழப்பிக்கிற? சத்தியமா நம்ம ஒண்ணு சேருவோம். என்ன செடியெல்லாம் வாங்கி வந்திருக்க? இந்தா. எதுக்கு? இனிமே இதுல பூக்குற ரோஸ் தான் நான் தலையில வச்சுக்க போறேன். பஞ்சாப பத்தி பாட போறேன். பாவாடை ராயன், என்னங்க இது வேஷம்? வேஷம் இல்லைங்க, இந்த ஊர்ல பிசினஸ் பண்ணோம்னா இப்படி இருக்க வேண்டியதா இருக்கு. எங்க ஊர்ல இந்த கையில பால் ஊத்தினா இந்த கையில காசு வாங்கலாம். ஆனா இந்த ஊர்ல பாலை ஊத்தினானா அதை டீ ஆக்கி காப்பி ஆக்கி வீவா ஹார்லிக்ஸ் பூஸ்ட்னு போட்டு குடிச்சு டேஸ்டா இருந்தாதான் கில்பாவே தராங்க. 12 வருஷமா இந்த பஞ்சாப்ல குப்பை கொட்டிட்டு ஊருக்கு போலான்னு பார்த்தா இவன் வந்து இங்க நிக்கிறான். நீங்க எங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? ஒண்ணு செய்ய வேணாம். உங்க அப்பாவுடைய முழு மூஞ்சிய பாதி மூஞ்சி டர்பனும் பாதி மூஞ்சிய தாடியும் மீசையும் மறைச்சிருது. இன் பிட்வீன் கேப்ல 2 கண்ணு இருக்கு. அதுல என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்கறான்னு இந்த பஞ்சாபுக்கே புரியல. அது என்ன எக்ஸ்பிரஷன் நீங்க கில்போத்ரியா சொன்னா நாங்க 2 பேர் பல்போ ஆயிடுவோம். டேய் சும்மரா. சரி நான் வரேன், டைம் ஆச்சு. मुझे கேட்டி जाना है. சில்ஃபோத்ரா பாத்து போ. கல்மா சரி. கல் பாப்பா ஜி. டேய் ரொம்ப பசிக்குது, வாடா போய் சாப்பிடலாம். भूख लगता है? कोई बात नहीं. நம்ம ஃப்ரெண்ட் ராஜ்பிரீத் இருக்கானே, அவனுடைய ஒன்னொட்ட மச்சின்ச்சு கல்யாணம். அங்க போனா கண்ணுக்கும் வாய்க்கும் சூப்பர் விருந்து கிடைக்கும். வயிற்றில் இருக்கும் பெண்ணுக்கு மணமகன் தேவை. எங்க எங்க இன்னொரு தடவை படிங்க. வயிற்றில் இருக்கும் பெண்ணுக்கு மணமகன் தேவைன்னு செங்கை சீதக்காதின்றவர் விளம்பரம் கொடுத்தாங்க. ரொம்ப மாறி போச்சுங்க. வயிற்றுல இருக்க பொண்ணுக்கே இப்ப மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? கலிகாலங்கிறது இதான் போல இருக்கு. டேய் அறிவு இருக்கா? குவைத்தில் இருக்கும் பெண்ணுக்கு மணமகள் தேவைன்னு போட்டிருக்க. பேப்பர் மடிச்சு வச்சுக்கிட்டு வயிற்றில் இருக்கும் பெண்ணுக்கு மணமகள் தேவையா? ஏயா இவன் தான் கூறுகட்டத்தனமா கூவ விட்டுட்டான்னா உனக்கு எங்கே அறிவு போச்சு? மாடு மாதிரி வளர்ந்துருக்க, மண்டையில் இருக்கிற மூளையை மறக்க மஞ்சள் தண்ணி வேற. போயா போய் வேலையை பாரு. ஏய் முருவலா 3 தோசை போடு. பல்கோசியா. மத்திய மந்திரி சென்ற கார் புளிய மரத்தில் மோதி மந்திரி உயிர் ஊசலாடுகிறது. மறுபடியும் என்ன டென்ஷன் ஆக்காது. இந்த பேப்பர் தமிழ்நாட்டில இருந்து இங்க வரத்துக்கு 4 நாள் ஆகும். மந்திரி செத்து அந்த ஆளை புதைச்ச இடத்துல இருந்து புல்லு முளைச்ச புல்ல அந்த ஆடு தின்னு அந்த ஆட்டையே எல்லாரும் வெட்டி தின்னு இருப்பாங்க. இங்க நின்று வெட்டியா பேசிட்டு இருந்த மண்டையிலே மாவாட்டிடுவேன். போய் வேலை செய் போ. நேத்து ராத்திரில இருந்து எங்க உசுறு ஊசலாடுது, மந்திரி உசுறு ஊசல். ஏய் 3 முறுவல் முண்டை. என்னாச்சு? வாங்க பேசணும். இங்கே உட்காந்து பேசலாம். இல்ல தனியா பேசணும் வாங்க.
சரி. ஏய் ஏய் அமிர்தா, என்னாச்சு? ஏன் அழற? சொல்லு. நம்ம ஏமாந்துட்டோம். எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. கயல்வெளி சொன்னா வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்கள மீறி நம்ம 2 பேர் நீ இல்லாம நீ இல்லாம நான் மட்டும் வாழ்ந்துடும் நினைச்சியா? காலையில் அருண கிரணங்கள் உன் திருவாசலில் காணும் நித்தமும் ஹோமம். விரிகின்ற மேடம் அந்த கார்டை காமிச்சு அட்ரஸ் கேளுங்க. இந்தாங்க. அம்பரி, ஒரு லூஸ் கிட்ட போய் அட்ரஸ் கேட்டேன் பாரு. ச்சே, வண்டி எடுங்க. நான்சென்ஸ். ஏய் ஏங்க ஆட்டோ நிறுத்து. ஹலோ ஆட்டோ நில்லு. ஏய் ஹலோ. ஏய் ஏய் எங்கடா ஓடுற? நான் சொன்ன அந்த பொண்ணு அந்த ஆட்டோல போறாடா. அத பாரு. என்னாச்சுடா உனக்கு? ஏய் ஏன்டா என்னெல்லாம பேசுற? சொன்னா கேளுடா. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என்னாச்சுன்னே தெரியலையே உனக்கு. கடவுளே. தொடர்ந்து என் கம்பெனில நீங்க டீலரா இருக்கிறதுல எனக்கும் என் நிறுவனத்துக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க சாப்பிடுங்க. தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ப்ளீஸ் கம். உங்க டான்ஸ் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்லி எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐம் வெரி சாரி. சடனா போர்ட் மீட்டிங் இருந்தால் என்னால் வர முடியல. யூ நோ சம்திங், இந்த காலத்தில் கலையை வச்சு எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. பட் யுவர் அப்ரோச் ஃபேண்டாஸ்டிக். காட் பிளஸ் யூ. டெல் மீ. தேங்க்யூ சார். சார் ஜம்ஷெட்பூர்லேருந்து வந்த மெட்டீரியல்ஸோட டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணி சைன் பண்ணிட்டீங்கன்னா டிராஃப்ட் அனுப்பிச்சிடலாம். हेलो. हाँ अरे कैसे है? ठीक है. हाँ हाँ बोलिए ना. किधर से बात? ஹலோ. ஹலோ எம்டி இல்லீங்களா? நீங்கள் யார் சார்? நான் ஆனந்த். ப்ளீஸ் ஹோல்ட் ஆன். ஆ, சப் ஜஸ்ட் அ ठीक है மினிட். ம். சார் யாரும் ஆனந்த் தான். हाँ. हेलो आनंद. குட் மார்னிங் சார். மார்னிங். ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் வசதியா இருக்கா? எதுக்கு சார் இவ்வளோ பெரிய பங்களா? நோ நோ, நீ நல்லா ரிலாக்ஸாக இருக்கணும். அதுக்காக தான் கம்பல் பண்ணி நான் அதை வாங்கினேன். கம்பெனி விஐபிஸ் யார் வந்தாலும் அங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். இந்த மந்த்து 520 டிராக்டர்ஸ் டிஸ்பேச் பண்ணணும். ஒர்க் எல்லாம் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. ராஸ் ட்ராக் வரல. அது மட்டும் இல்லாமல் நான் கல்கட்டா பிரான்ச்சுக்கு அவசரமாக போக வேண்டியிருக்கு. ஆனந்த், அதனால தான் இந்த பொறுப்பை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். உங்கள் நிலைமை எனக்கு நல்லா தெரியும் ஆனந்த். ஆஸ் அ பிரதர் மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஒர்க்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்களா ஒரு நல்ல சேஞ்ச் கிடைக்கும். நாளைக்கு ஜாயின் பண்ணுறேன் சார். வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டோர் வரைக்கும் போயிட்டு வந்தேன், அதான் லேட்டு. ஓஹோ. ஹாய் ஷாதா, how are you? ஃபைன் தேங்க்யூ. ஓகே தென் I'll see you later. சார். சார். என்ன? சார் இருக்காங்களா? ம். சாரை பார்க்கணும். ஆனந்த் உன்னை பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்கப்பா. யாரா?
உன் ஆபீஸ்ல இருந்து. அதான் யாரு? நீயே வந்து பாத்துக்கப்பா. சரி இருக்க சொல்ல வரேன். அப்படி உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். எப்படி உங்களை ஃபேஸ் பண்றதுன்னே தெரியல. என்னால தானே சார் நீங்க ஆபீஸ் வரல? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க மேல எந்த தப்பு இல்லைங்க. உங்க சூழ்நிலை யாரா இருந்தாலும் அப்படிதான் நடந்துக்குவாங்க. நடந்ததுக்கெல்லாம் நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். சாரி. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். ஆனா நீங்க வானத்து இடி மேடான இடத்துல தான் விழும்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையிலையும் ரொம்ப நல்லவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் வரும்னு நினைக்கிறேன். எடுத்துக்கங்க. சாப்பிடுங்க. எல்லாருக்கும் கற்றவர்க்கும் எம்பெருமான் சந்நிதியிலே எம்பெருமானோ சிவமாய ஏய், இந்த கவுச்சி வாங்கிட்டு வரதுக்கு அவ்வளவு லேட்டு? அடிங்க. இது நான் பிளாட்ஃபார்ம்ல முக்கிய ஐட்டம் நினைச்சியா? ராயபுரம் கடலோரத்துல போட்ல இருந்து இறக்கத்துக்கு முன்னாடி புடிச்சு வந்ததுடா. ஃப்ரெஷ்ஷான ஐட்டம். ஐ சீ. ரைட்ல கடகம், லெஃப்ட்ல மீனம் துடிக்குது பார். உள்ள விரிச்சுக்கும் துடிக்குது. எது அது? என் பொண்டாட்டி. அண்ணி கேரி ஆன். ஆனந்த், என் பொண்டாட்டி நந்தியும் மீனையும் மிக்ஸ் பண்ணி நமுண்ட கஷான்னு வெப்பா பார் வந்துட்டா. மசாலா பாலா மலாய் போட்டியா? கேளுங்க. நீயே கேளு. என்னம்மா? கேக்குறான்ல, சொல்ல. ஒன்றும் இல்லை, வந்து என்ன சொல்லு. நம்ம அமிர்தா அம்மா மாதிரி ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க. நாளைக்கு காலையில் நாங்கள் ஊருக்கு போகிறோம். நாங்கள் போகிறதுக்குள்ள அவங்கள ஒரே ஒரு தடவை பார்க்கணும். ஹாய் சாரதா. ஹாய். எஸ். அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆனந்த் பேசுறேங்க. சொல்லுங்க சார். தப்பா எடுத்துக்காதீங்க. பஞ்சாப்ல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நாளைக்கு எல்லாரும் ஊருக்கு போறாங்க. நீங்க இங்க இல்ல இல்ல வேணா விடுங்க. 1 ஹவர்ல நாங்க எல்லாரும் அங்க வந்துடுறோம். நீங்க ஹாஸ்டல்ல இருப்பீங்கல்ல? இல்ல இல்ல, நீங்க இங்க வர வேணாம், நானே அங்க வந்துடுறேன். தேங்க்ஸ். வாமா, உள்ளவா. ஐயோ, அமிர்தாமா மாதிரி அச்சில பார்த்த மாதிரி இருக்கு. வாமா, உள்ளவா. வாங்க. என்னங்க, இங்க பாத்தீங்களா? நம்ம அமிர்தாமா மாதிரி அப்படியே இருக்கு. வாங்க. என்னால நம்பவே முடியலங்க. நேரம் ஆயிடுச்சு, சாப்பிட்டுடலாம். உட்காருங்க. இல்ல, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். என்னங்க, உங்களுக்கு சேர்த்தா சமைச்சிருக்கேன். உங்களை விட்டுட்டு சாப்பிட்டோம், எங்க எல்லாருக்கும் வயிற்று வலி வந்துடும். உட்காருங்க, சாப்பிடலாம். உட்காருங்க. எடுத்து வைப்பேன். உட்காருங்க, வரேன். என்னடா அது? நண்டு. பார்த்து முழுங்கிறாத, கொடுக்கு குடல மாட்டிக்க போகுது. கவலைப்படாத, கலவங்கள் போட்டு எடுத்துருவேன். ஆமா, இந்த பன்னீர் எங்க போனா? ஏய், அவன் என் பிசினஸ் பார்ட்னர், கிண்டல் பண்றவள வச்சுக்காத. ஆமா, பெரிய டாடா பிர்லா. இதா பாயா போடு. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பாயா ஊத்துனா. என்னடா பண்ற? சாப்பிடுறேன். இப்பதான் புரியுது நீ எப்படி அன்னிக்கிட்ட கவுந்தானு. ஐயோ, இந்த ருசியில் தானே நான் அம்பேலானே.
சாப்பிடும்போது சும்மா எனக்கு தோணுகிட்டு சாப்பிடுங்க. சரி மீன் கிட்னி போடு. போடுறேன். சரி. ஐயோ, வேணுங்க போதும். சாப்பிடணும். ஐயோ, எங்க அமிர்தாம்மா கூட இப்படியே தான் சொல்லு. செல்சே, இந்த லாரி லக்ஷ்மண அவங்க ஓனர் டெலிஃபோன்ல கவுத்தானவன். அது எப்படி? அதுவா, அவன் என்ன பண்ணா, போனை எடுத்தான். 1 2 3 4 5 ஹலோ 6 7 மலையா? 8 மணிக்கு ஃபோன் பண்ண சொன்னா 9ஆவது. என்னது 10 11 மணிக்கா வரியா? 12 மணிக்கு சரக்கு போய் சேரணும். டிஎம்எஸ் 13 14 எடுத்துட்டு 5 நிமிஷத்துக்குள்ள சேர பாரு. இல்லையா அப்ப டிஎம்டி 16 15 எடுத்துக்கோ. அப்படியே 18 ரூம்ல 19 மூட்டை அரிசி 20 மூட்டை நெல்லை வச்சிருக்கேன். என்னது 20 21 லீவ் வேணுமா? மடையா, உனக்கு 20 21 லீவு கொடுத்தனா 23ஆம் தேதி போய் சரக்கு 24 போய் சேரும். அப்புறம் 25 வந்து நிப்பான். ஒன்னு செய், 26 27 லீவ் எடுத்துக்க. ஏன்னா 28 29 நான் தூத்துக்குடி போயிட்டு 30 31 வந்துருவேன். ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த 2 மனசா பேச விட்டுரு. 3வது மனுஷன் பேச்ச கேட்டு 4 5 செலவு பண்றது. 6 முகமே மேலே 7 மரன்னு பேர் தானே தவிர 8 நாக்கு லாக்கி இல்ல. 9வது வரைக்கும் படிச்சிருக்கிற 10 பேர் மத்தியில 11 ஒண்ணா கூட்டினா 12 மூட்டை அரிசி சொல்ல தெரியாது உனக்கு. இன்னைக்கு என்ன தேதி? 13 போகி, 14 பொங்கல், 15 மாட்டு பொங்கல், 16 காண பொங்கல், 17ஆம் தேதி பொங்கலினா வாங்க நீ போயிடுவ, 18ஆம் தேதி பொங்கலினா வாங்க நான் போயிடுவேன். 19ஆம் நூற்றாண்டுல பியூட்டிஃபுல்ரா, பியூட்டிஃபுல். ஐயோப்பா. டேய், இந்த அளவுக்கு நீ சிரிக்க ஆரம்பிச்சிருக்கனா இதுக்கு சாரதா தான் காரணமா இருக்கும். அடிக்கடி வந்துட்டு போங்கம்மா. சாரி, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன்.